திரைப்படத்தில் தமிழ் திரைப்பட உலகில் என்னை ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிற ஒரு சிலர் ஜிவி ஒருத்தர். இந்த சின்ன வயசுல எப்படி இது சாத்தியமாகுது? நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்றாரு, ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இப்ப தயாரிப்பு வேற எடுத்திருக்காரு கையில. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜிவி நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவர் போற போக்கில் சொன்னாரா அல்ல மனசுல இருந்து சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், சார் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை கடுமையா உழைக்கணும் சார், அதுக்கு பிறகு அது எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வாழ்க்கையை அதோட ஓட்டத்தில் வாழணும் சார் அப்படின்னாரு. ஜிவி இப்போவும் அதே பண்புல தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன், அதே எண்ணத்தோட தான் உழைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே ஒன்று கைகூடும். ஜிவி பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுன்னா அது பேக் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். அது பீரியட் ஃபில்ம் மாதிரி. அது 92, ரோஜா, அம்மா, ரஹ்மான் அப்படி போயிட்டு இருக்கோம். ரொம்ப எமோஷனல், வேண்டாம், ரொம்ப இதாகிடும். கமல்